மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் காலையில் புதிய சிந்தனையாளர் பொங்கல் மலர் வெளியீடும் மாலையில் ஆணைமுடைய நூற்றாண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தோழர் விஜயன் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தோழர் சுரதி அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக பொங்கல் மலரை எப்பொழுதுமே பொங்கலுக்கு முன்னாடி தான் வெளியிடுவோம். 3 மாதம் முன்பே தேதி கேட்டு கூட பேராசிரியர் சுகதி அவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் சனி ஞாயிறு கிடைக்கவில்லை. ஜனவரியில் சனி ஞாயிறு கிடைக்கவில்லை. ஆகவே தான் பிப்ரவரிக்கு இந்த நாள் கிடைத்ததால் நாங்கள் பொங்கலுக்கு பிறகு பொங்கல் மலரை வெளியிடுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி மாநாடு நிகழ்ச்சி என்றாலே நான் பேச வரும்போதே ஆணைமுத்தையா சொல்வார், தம்பி 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பார் அப்படின்வார். இந்த மாதிரி அங்கே சொல்லாமலே பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். தோழர் குயில்தாசன் அவர்கள் மிக விரிவான விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். ஆணைமுத்தையாவை பற்றி சுருக்கமாக 5 மணிக்குறி தான். அவர் தன்னை முழுமையாக பெரியாருக்காக ஒப்படைத்துக் கொண்டவர். அதை தவிர வேறு எதுவுமே அவருக்கு கிடையாது. மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பள்ளிக்கூட்டத்தில் சேர்ந்தாங்களா, படிச்சாங்களா இல்லையா, எதையுமே கண்டுக்கல. போய் பள்ளிக்கூட்டத்தில் கூட சேர்க்கல பிள்ளைகளை. அப்படிதான் அவர் தொடக்க காலத்திலிருந்து குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் பேர் வைக்கல, அவர் வைக்கல. அதை பற்றி கவலையும் படலை. ஒரு புள்ள பசியினால மண்ணை சாப்பிட்டு செத்து போச்சு. அப்பவும் வெளியூர்ல ஒரு தீகா கூட்டத்தில் தான் அவர் ஏற்பாடு செய்ய போயிருக்கு. பெரியார்கிட்ட செய்தி சொல்லி அவர் அந்த ஊருக்கு சொல்லி ஆணையமுக்கு வந்து இறந்து போன பெண் குழந்தை அடக்கம் செய்தார். அவருடைய வாழ்க்கை எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். பெரியாருக்காக அப்படி அல்லும் பகலும் ஓயாது உழைத்தவர். அதாவது பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக எழுத வேண்டும் என்பதற்காக டெல்லி ஆவண காப்பகம், திருவனந்தபுரம் ஆவண காப்பகம், மைசூரு, சென்னை, கல்கத்தாவில் 1986 30 நாள் படிச்சிருக்காரு தேசிய நூலகத்தில். டெல்லி ஆவண காப்பகம், திருவாங்கூரில் இது இப்போ வந்து பழைய அதிகமாக எழுதியிருக்கார் வைக்கம் போராட்டம். ஆணைமுத்தையா 1978 வைக்கம் சென்று வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவரையே பேட்டி எடுத்து 1979 சிந்தனையாளர் இதழ் எழுதியிருக்கிறார். 6/1/1979 அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவரையே நேர்காணல் எடுத்து போட்டிருக்கார். 86 மறுபடியும் ஆவண காப்பகம் போய் எழுதி கொண்டு வந்து அதை 2000 பெரியார் எல்லை என்பது பக்கம் எழுதினார். அதில் தான் இப்போ பழைய அதிகமான நூலில் இல்லாத ஒரு செய்தி என்னன்னா, நாகம்மாள் அதாவது நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் விடுதலை செய்யப்பட்டு விடுவார் என்று அஞ்சி ஒரு 8 நாள் கஸ்டடியில் வச்சிருந்திருக்கிறார் காவல்துறை. வைக்கத்தில் வச்சிருந்து 8வது நாள் தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினப்போ நீதிமன்றம் 5 ரூபாய் அபராதம் கட்டி சொல்லியிருக்கிறாங்க. கோவிந்தசாமி சாடார் மனைவிக்கும் அந்த நாகம்மையாருக்கும். பெரியார் மாதிரியே இந்த அம்மாவும் கட்ட முடியாது என்று சொன்ன உடனே நீதிபதி எங்கள் கோர்ட்டு கலைய வரை நீங்கள் இங்கே நின்றிருக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். அப்படியெல்லாம் பல, அதாவது பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக எழுத வேண்டும். அம்பேத்கருடைய வீட்டு நூலகத்தில் 10 நாள் தங்கி படித்தார். காந்திக்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு என்பதற்காக காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்தில் 1 வாரம் தங்கி படித்தார். இன்னொரு முக்கியமான செய்தி, காந்தி பெரியார் வீட்டுக்கு வந்ததை ஆணைமுத்தையா தான் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார். 25/9/1921 காந்தியடிகள் வந்த வண்டி 3 மணிக்கு வந்து ஈரோட்டில் நின்று போது விடிய காலம் பெட்டியிலே அவர் இருக்கிறார். 6 மணிக்கு மேலே போய் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க. பெரியார் வீட்டு மாடியில் ஏறி காந்தி கையசைக்கிறார். காலையில் காரை வாய்க்கால் பகுதியில் அந்நிய துணி எரிப்பு போராட்டத்தில் பெரியாரும் காந்தியும் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியை காந்தியினுடைய கிரனாலஜியை வைக்கும். காந்திக்கு ஒரு அன்றாட காந்தியினுடைய பயணத்திற்கு என்னன்னு இருந்தது, அதே போல் அம்பேத்கருக்கு இருந்தது. அதை படித்த பிறகு பெரியாருக்கு அப்படி எழுத வேண்டும் என்று நினைத்து பெரியாருக்கு அப்படி எழுதினார். தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் நாள்தோறுமான வாழ்க்கை குறிப்பு கிடையாது. தமிழில் பெரியாருக்கு மட்டும்தான், அதுவும் 1912 எழுதியிருக்கிறார். பெரியார் ஈரோடு நகரமன்றத்தில் என்னைக்கு தலைவராக வந்தார்னு பல பேருக்கு தெரியாது. ஈரோடு தலைவராக இருந்தார்னு தெரியும், ஆனால் என்றைக்கு வந்தார், எந்தெந்த தேதிகளில் அவர் தலைமையில் நகரமன்ற கூட்டம் கூடியது, என்னென்ன தீர்மானங்கள் எழுதினார்கள்லாம் அந்த ரெக்கார்டு. அதை போய் தொழில் எடுத்து மொத்தத்தையும் அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலத்துக்கு தான் எழுதணும் தீர்மானம்.
பெரியார் தான் எழுதணும். கிளர்க்கரை எழுதி வச்சுட்டு கையெழுத்து போடக்கூடாது. அதுக்காக பெரியார் ஒரு பாப்பாங்கிட்ட ஆங்கிலம் கற்றுனார். அது எந்த பாப்பான்னு தெரிஞ்சு அந்த தீர்மானத்தெல்லாம் கொண்டாந்து ஒரு தொகுதியில் 2ஆம் பதிப்பு 20வது தொகுதியில் அதை சேர்த்திருப்பார். அதில் கங்கப்பாறை தெரு என்பதை திருவள்ளுவர் தெரு என்று மாற்றி பெரியார் கையெழுத்தில் எழுதி எப்போ 1917 இப்போ பெரியாருக்கு இந்த ஜாதி ஒழிப்பு சிந்தனை என்பது அப்போதே இருந்திருக்கிறது. அப்போ 1922 நாடார்களில் கோயில் கொண்டோம்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வருது. அப்போ இதே இந்த ராஜாஜி, சத்தியமூர்த்தி ஐயர், சந்தானம் 4 பார்ப்பனர்கள் இந்த தீர்மானம் நிறைவேறினால் நாங்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறி விடுவோம் என்று அறிவித்தார்கள். அந்த செய்தி நாடார்குல விடுதலைகள் வந்தது. அதை ஆணைமுத்து ஐயா தான் முதலாக அன்றைக்கு இரவு திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த 4 வருடத்துக்கு எதிராக இருக்கின்ற ராமாயணத்தையும் மணிநீதியையும் எரிக்க வேண்டும் என்று திருப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் 1922 அன்றைக்கு இரவு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசிய செய்தியை ஆணைமுத்து ஐயா தான் தேதி உட்பட போட்டு பதிவு செய்திருக்கிறார். இப்படி அந்த நாள் குறிப்பு இப்போ ஜோலார்பேட்டையிலிருந்து இப்போ சொன்னாங்க இல்லையா, ஜோலார் 1936 நீதி கட்சிக்காக தேர்தல் பரப்புரைக்காக பெரியார் ஒரே நாளில் 17 கூட்டங்களில் பேசியிருக்கார். ஜோலார்பேட்டையில் தொடங்கி திருப்பத்தூர்ல முடிச்சிருக்காரு அந்த கூட்டத்தை. அதுபோல அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு 1962 ஒரு செய்தி, பெரியார் ஒரே நாளில் 62 தேர்தலில் 19 கூட்டங்களில் பேசியிருக்கார் ஒரே நாள். அப்போ 18 கூட்டம் முடிஞ்ச உடனே பகல் உணவெல்லாம் முடிஞ்சு கோயில் இருக்கும்போது இன்னும் 2 கூட்டம் இருக்குங்க ஐயா அப்படின்னு ஐயா சொல்லுங்க. என்னென்ன மாடு நினச்சிக்காது இம்மா வேலை வாங்குறிய அப்படின்னு பெரியார் என்னை செல்லமாக கடிந்து கொண்டார். ஆனால் வந்து பேசினார். அப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ பெரியார் வந்து 1973 டிசம்பர் 24 மறைஞ்சு போயிட்டார் நமக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு முன்னாள் இவங்க முழுக்க திருச்சியிலிருந்து வந்து சிஎம்சியில் உட்கார்ந்து வெளியே அவரையே ஜன்னல் வழியா பார்த்து நடந்தாங்க. காலையில 7:40 மணிக்கு வாயை தந்தாரு. உயிர் போயிடுச்சுன்னு பதிவு பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றையும் நேரம், நிமிடம், மணி உட்பட துல்லியமாக பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆணைமுத்து ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது 20 தொகுதியா வந்ததுனால அதில் இருக்கிற அந்த பெரியார் பயண கால கண்ணாடி கிரனாலஜி என்பது இன்னும் தமிழ்நாட்டில் பலருக்கு தெரியாமலே இருக்குது. அந்த நூலுடைய அருமை, பெரியாருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ஊரில் எந்தெந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என்பதை ஆணைமுத்து ஐயா தான் படைத்தார். அதுவே ஒவ்வொரு நாள் செய்தியும் ஒவ்வொரு பத்தியாக்கினாலே பெரிய வரலாறு ஆகும். அது பெரிய வரலாறு எழுதணுன்றது அவருடைய கனவு, அது நிறைவேறாமலே போய்விட்டது. ஆகவே பெரியாருக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு அறிஞர் ஆணைமுத்து அவர்களை பெரியாருக்கு விரோதியாக காட்டுகிறார்கள். பெரியார் ஆணைமுத்தா சமூக நீதிக்கும் பெரியாருக்கு என்ன தொடர்பு? 2 கட்டம் 2 வரியில சொல்றேன். 1950 புதிய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட பொழுது வேண்டுமென்று அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அண்ணல் அம்பேத்கருடன் இருந்தவர் திட்டமிட்டு செண்பகம் துரைராஜன் என்கிற பார்ப்பன மாணவியை வைத்து வழக்கு கொடுத்தார். உண்மையிலே அந்த பெண்ணு மனுவே போடல, மருத்துவ கொள்ளைக்கு மனுவே போடல. அது சுப்ரீம் கோர்ட் தான் கண்டுபிடிச்சான், ஹைகோர்ட் கூட கண்டுபிடிக்கல. அவன் தான் மனுவே என்ன நான் மார்க் வாங்கிக்கிறேன், எந்த காலேஜுக்கு போட்டேன்னா அவன் வக்கீல் முடிக்கிறான். மனுவே பொய் வழக்கு, இடஒதுக்கீடு ஓராண்டு காலம் போராடி அந்த ஓராண்டு காலம் போராட்டம். அது 14/8/1950 அதாவது தமிழ்நாடு முழுக்க கல்லூரி மாணவர்களே கல்லூரியை புறக்கணித்து வெளியேறுங்கள். பெரியார் எப்பவுமே மாணவர்கள் போராட்டத்துக்கு வர்றது விரும்பாதவர். அப்படிப்பட்ட பெரியார் கல்லூரி மாணவர்களே, ஏன்னா இவருடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, வாங்க ஊர் முழுக்க தமிழ்நாடு முழுக்க கடையடைப்பு, கல்லூரி மாணவர்கள் ஊர்வலம், எல்லா ஊர்லையும் இரவு பொதுக்கூட்டம். திமுக பிரிந்து ஒரே ஆண்டு காலம் தான் ஆச்சு, 49லேருந்து 50. இது 14/8/1950. எல்லா ஊர்லையும் திகாரும் திமுகவினரும் ஒரே மேடையில் பேசினார்கள். விடுதலையில் 10 நாள் தொடர் செய்தியாக வந்திருக்கிறது. அதில் ஆணைமுத்து ஐயா முதல்ல அவர் பேர் விடுதலையில் வந்தது அந்த 14/8/50 செய்தி தான். ஆணைமுத்து ஐயாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் கிடங்கல் சம்பந்தம் அவர்களும் 3 பேரும் சீர்காழியில் பேசியிருக்கிறாங்க அன்னைக்கு பொதுக்கூட்டம். அதுதான் முதல்ல ஆணைமுத்து பேர் விடுதலை ஏற்றில் குரல் மலர் துணை ஆசிரியர் ஆணைமுத்து சீர்காழியில் கலந்து கொண்டது பேரெல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி அதை ஒழித்து கட்டியவர் பெரியார். 2வது குலக்கல்வி திட்டம். இப்ப இந்திய இருப்புக்கு நம்ம தமிழர் பெரும்படை உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 42 நாள் பயணம். குலக்கல்வி திட்டத்துக்கு 48 நாள் பயணம்.
தஞ்சாவூர்லேருந்து 25 பேர் எல்லா ஊர்லேயும் குலக்கல்வி திட்டம் மொழி கேட்டு அவங்க மே 13ஆம் தேதி சென்னை கடற்கரையில் பேப்பர்ல கூட்டம் பேசிட்டு அன்றைக்கு காமராஜர் முதலமைச்சரை போய் சந்திக்கிறார்கள். 5 பேர் குழுவாங்கன்னு சொல்லிட்டாரு. 5 பேர் போய் பார்க்குறாங்க. நீடாமங்கல் ஆறுமுகம் தலைமையில் காமராஜர் நீங்க சொல்ற கோரிக்கை எல்லாம் முதலமைச்சர் காமராஜர் நீங்க கேட்குற கோரிக்கை எல்லாம் நியாயமானது, இன்னும் 2-3 நாள் நல்ல செய்தி வரும் போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இவங்க 15ஆம் தேதி சந்திக்கிறாங்க. 18/5/1953 குலக்கல்வி ஒழிக்கப்பட்ட ஜீவோ பிறப்பிக்கப்பட்டது. ஆக திராவிட இயக்கம் திமுகவும் திராவிடர் கழகம் போராடிதான் இந்த ஒரு நேர கல்வி அப்பன் தொழிலை மகன் செய்ய வேண்டும் என்ற ஆபத்தை போக்கி நம்முடைய மக்களுக்கு இளைஞர்களுக்கு வாழ்வளித்தார்கள். இன்னைக்கு கேட்கறவெல்லாம் சமூக நீதிக்கும் பெரியாருக்கு என்ன தொடர்புன்னா பெரியாருக்கு இல்லாத வேறு யாருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? பெரியார் கொள்கையை பின்பற்றிய தோழர் ஆணைமுத்தவர்கள் பெரியார் கொள்கையை வெற்றி பெற வேண்டும் என்று 1978 பெரியார் பிறந்த நாளை 32 நாள் பீகாரில் 78 செப்டம்பர் 17 தொடங்கி நடத்தினார். அதன் இறுதியில் சிறை நிறுத்தும் போராட்டம் நடத்தினார். டெல்லியில் பெரியார் நூற்றாண்டு விழாவை நடத்தினார். அதனால் டெல்லி அதன் பிறகுதான் மொரார்ஜி பீகாருக்கு சென்ற போது 1978 ஆகஸ்ட் 25, 26 2 தேதியில கல்லெடுத்து அடித்தார்கள். 2 பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பேச முடியல. அதனால் வந்ததுதான் மண்டல் கமிஷன் என்பது. ஆணைமுத்துக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் தானே சமூக நீதி இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டுமா கேட்கிறவங்களுக்கு ஒரே கேள்விதான். ஆணைமுத்து வடநாடு செல்வதற்கு முன்பு வட மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் இடஒதுக்கீடு என்பதை யாராவது காட்ட முடியுமா? முதல்ல இவருடைய போராட்டத்தால் அவதேவ் சிங் உதவியுடன் பீகாரில் வந்தது. அதன் பிறகு சில மாவட்டங்கள் பிபி சிங் அமல்படுத்தின பிறகுதான் 20 மாவட்டங்கள்ல 20 மாநிலங்கள்ல இடஒதுக்கீடே வருது. மாநிலங்கள்ல அது வரைக்கும் மாநிலங்கள்ல ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஆகவே ஆணைமுத்து அவர்களையும் பெரியார் அவர்களையும் நேர் எதிராக நிறுத்துவது கண்டிக்கத்தக்கது. ஆணைமுத்து அவர்கள் முழுக்க பெரியாரின் தொண்டர், பெரியாருக்கானவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். மாப்பே போக்க மட்டுமல்லாமல் திராவிட இயக்கங்கள் அனைத்தும் ஆணைமுத்து அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.